விரும்புகிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி 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 ஆவியானவரே. அப்பா ஓ பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி நன்றி கொடான கொடி நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ராஜா ஆண்டவரே, எங்க பிரசன்னத்தினால் முழுக போதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு மீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்தரே அப்பா உமக்கு நன்றி கொடான கொடி நன்றி ஆவியானவரே. அப்பா ஓ நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆவியானவரே. அப்பா ஓக்கு நன்றி 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 நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா ஓ ராஜாதி ராஜனே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா மத்தாதி கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கவாயிரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ நன்றி 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 ஆவியானவரே. அப்பா ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா தேவனே அப்பா நீர் ஆண்டவரே எங்க மத்தியில் இறங்க போதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. ஓமை துதிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் ஆண்டவரே இறங்க போதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா ஆவியானவரே. அப்பா ஓ பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி ஆண்டவரே. கவானிசியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ நன்றி நன்றி நன்றியோடு மீ துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஓ நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே. அப்பா நன்றியோடு மீ துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஆண்டவரே எல்லாவற்றும் பாதப்பட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காலை வேளைக்காக நன்றி. ஒரு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த நிமித்தமாய் உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். இருதயத்தை சிந்தையை கர்த்தருக்கு நேராக இந்த காலை வேளையில் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே அல்பாவும் ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர். நீர் பரிசுத்தமானவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவர். எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமம் ஆண்டவர், அது இயேசுவின் நாமம். இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர், இதோ உம்மை உயர்த்தும்படியாய், நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாய் ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்தும் வகையாய் ஆண்டவர். இதோ இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர். இதோ தகப்பனே இந்த கால வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இதோ தகப்பனே எங்களுடைய சிந்தையை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாய், இதோ எங்களுடைய செயல்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஆண்டவர். துதிக்கிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்லவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அரவணைக்கிற தெய்வமே போற்றுகிறோம் தகப்பனே. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர்
பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓரிடாராமா ஷிகரியாந்தரே ராமகனமா. எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடாராபா ஷிகரியாந்தராபகனமா. துதிகளின் மத்தியில வாசம் செய்பவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் ஆசை வாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடாராபா ஷிகரியாந்தராபகனமா. ஓரிடாராபகனமா ஷிகரியாந்தரேபகனமா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். குயவனே உம் கையில் களிமண்ணா உரைத்து உருமாற்றி. குயவனே உம் கையில். ஆமாண்டவரே, காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய செயல்கள் ஆண்டவர். சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். அறிக்கை செய்வோமா? இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே. நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயல் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருமாற்றும்படியாய் இந்த காலை வேளையில வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பேர் பேச்சு கொள்ளுங்கப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பெரியவர் நீர் பரிசுத்த, நீர் பரிகாரி ஆண்டவரே. கரங்களை தட்டி பாடுவோமா, கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய். என் வேலனான கிறிஸ்து இருப்பதினால் பயமும் எனக்கு இல்லையே. என் பலம்
பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உற்சாகமாய் என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயம் எனக்கு இல்லையே. துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் இருந்தாருமே, சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் இருந்தாருமே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தெய்வனாக இருக்கிறீர் ஆண்டவர். எரிகின்ற சூளைக்குள் நாங்கள் எரியப்பட்டும் ஆண்டவர். இதோ தகப்பனே, ஒரு முடி கூட கருகாமல் ஆண்டவர், இதோ நீர் எங்களை பாதுகாக்கிறவர் தேவன் ஆண்டவர். சிங்க கபியிற்குள் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர், நீர் எங்களை வழி நடத்துகிறார் ஆண்டவர். அபிஷேகத்தினால் எங்களை வழி நடத்தும்படியாக அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினி
வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் அதிகாரம் தந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, ஜெபவேளையில் கையளவு மிகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுவே, ஜெபவேளையில் மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஆண்டவரே, இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய அக்கினி இறங்கும்படியாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாய் ஆண்டவர் கணங்களை தொடும்படியாய் ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே, சீனாய் மலையின் மேலே ஒரு ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக பெருங்காற்றாய் ஆண்டவர் இதோ இந்த காலை வேளையிலும் பெரும் மழையாய் அக்கினியாய் அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக பெருங்காற்றாய் ஆண்டவரே, இதோ மதில்களை தேவன் ஆண்டவரே, இதோ எந்த ஒரு பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே, ஆண்டவரே ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே பகனமா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
பெருமலையை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவர். ஓரிடாரா பாஷு கரியாந்தாரா பாகனாமா உயர்த்துகிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓரிடாரா பாஷு கரியாந்தாரா பாகனாமா நீ நல்லவர், நீ வல்லவர் ஆண்டவர். ஓரிடாரா பாஷு கரியாந்தரே பாகனாமா உயர்த்துகிறோம் ஆண்டவர், உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஓரிடாரா பாஷு கரியாந்தாரா பாகனாமா
வாழ்வு இருக்கும் வரை, உலகினில வாழும் வரை ஆண்டவர் உண்மையா உண்மை மாத்திரம் ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுநாதா என்னாலுமே இயேசுநாதா என்னாலுமே ஆராதனை ஆராதனை இயேசுநாதா என்னாலுமே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இதோ உயிருள்ள வரை அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க துதிக்க இந்த கொடுத்த இந்த வாழ்வுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ள நிறைவோடு தகப்பனே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுகிறீர், அதற்காய் நன்றி. இதோ நீர் எங்களோடு பேசுகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் நீராளுகை செய்யும்படியா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓரிடாராமா ஷிகாரியாந்தரே பக்தராமா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரினானாமா ஷிகாரியாந்தே நீ நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடாராமா ஷிகாரியாந்தரே நாமா ஓரிடாராமா ஷிகாரியாந்தே நீ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிரசை வாடுவதற்காய் நன்றி தருகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லவர் ஆண்டவரே. நீர் பேர் பேராய் எல்லா நாமங்களிலும் மேலான உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுவோமா, குரல்களை எழுப்பி சத்தமாய் சொல்லுவோமா, உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே இந்த கால வேளையிலும் ஆண்டவரே ஆராதனை ஜீவன் தந்தவரே
உந்தன் தோளிலே சுமந்தீரே. சொந்தமில்லாத எங்களை ஆண்டவரே நீர் சொந்தமாக்கி நீர் தகப்பனே. உடைய கிருபையினால் நீர் வழி நடத்திருக்கிறேன். உடைய கிருபையினால் எங்களை சுத்திகரித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓரிடா ராபா ஷிகரியாந்தா ராபா கனமா. கிருபையினால் வாழ வைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஜீவன் தந்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஜீவன் தந்தவரே ஆராதனை ஆராதனை. ஜீவன் தந்தவரே ஆராதனை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலே இருப்பதற்கு முன்பதாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஒரு வாழ்வு போதாது, ஒரு நாவு போதாது. உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயிருள்ள வரை உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. ஓரிடா ராபா ஷிகரியாந்தா ராபா கனமா. இதோ தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு அசைவாடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய இருதயத்தை நீர் தொட்டதற்காய், எங்களுடைய இருதயத்தில் நீர் பேசினதற்காய். ஓ ரீடா ராபா ஷிகரியாந்தா ராபா கனமா. ஓ ரீடா ராபா ஷிகரியாந்தா ராபா கனமா. எந்த ஒரு சுமையோடு, எந்த ஒரு பாரத்தோடு இதோ இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் இதோ தகப்பனை சோதனைகளை நீர் ஆண்டவர், நீர் மாற்றுகிற தெய்வன் ஆண்டவர். நிறுத்தப்பட்டு பாரம் நீர் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இதோ வருத்தப்பட்ட பாரத்தோடு ஆண்டவர், இதோ நோயினால் வியாதியினால் ஆண்டவர் தகப்பனே பல பிரச்சனைகளால் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதோ நீர் இந்த காலை வேளையில நீர் தொட்டும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். நீர் தொடும்படி ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் இதோ தகப்பனே ஜனங்கள் அற்புதத்தை காண நீர் கிருபை தரும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவர். கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர், தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீர் அர்ப்பணிக்கிற தெய்வமாய் நீர் மாத்திரம் ஆண்டவர் காணப்படுகிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதோ மனிதர்கள் புறம்பே தள்ளலாம், நீர் தள்ள மாட்டீர் ஆண்டவர். நீர் எங்களை அரவணைக்கிறீர் ஆண்டவர். இதோ தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நீர் உம்முடைய வார்த்தையினால் நீர் இந்த காலை வேளையில நீர் எங்களை அரவணைக்கிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓரிடா ராபா ஷிகரியான் ராபா கனமா ஷிகரியான் ரேபா கனமா. நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். ஓரிடா ராபா ஷிகரியான் ரேபா கனமா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீர் தொடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா லார்ட் ஜீசஸ். அப்படியே உங்களை மறந்து தேவனிடத்துல கேளுங்க. அப்பா நீங்க தான் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அப்பா தங்குகிற ஆலயம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்துல தங்குகிற ஆலயம் நீங்க தான் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் லார்ட் ஜீசஸ், அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஓரியா பாரா ஷாலாரா பாபா. இந்த காலை வேளையில சபைகள் தேவனுடைய
கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில இந்த சபைகள் தேவனுடைய வளர்ச்சியில, தேவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில சபைகள் எழும்ப வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு அப்பா எங்களை இருதயத்தை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்போமா? ஆவியானவரே, அப்பா என்னுடைய இருதயம் நீங்க தங்குகிற ஆலயம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயத்துக்குள்ள அப்பா எந்த கசப்புகள், எந்த காரியங்கள் ஆண்டவரை துதிப்பதற்கு தடை செய்கிற எல்லா கிரியைகளை அப்பா இந்த நேரத்தில் நீங்க அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாயின் கருவில நீங்க கண்டெடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா எங்கள் எலும்புகள் சதைகள் உருவாவதற்கு முன்னதாகவே அப்பா எங்களை நீங்க அறிந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. Holy Spirit Lord Jesus, அப்பா சபைகள் இந்த காலை வேளையில ஆவிக்குரிய அப்பா அதோ வளர்ச்சிக்குள்ள வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தோடு கூட இந்த காலை வேளையில நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா எந்த இடத்துல அப்பா அம்மை விட்டு தூரம் போய் இருக்கிறோமோ, எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நமக்கு தெரியாத காரியங்களை பாவங்களை அப்பா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ, அப்பா இந்த நேரத்துல இந்த இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தி அப்பா எல்லா கரைகளையும் நீக்கி போட்டு அப்பா என் தேவன் விரும்புகிற அப்பா காரியங்களை செய்யும்படியாக அப்பா நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உருமாற்றம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரியாபா சந்தலரா பாபா பாபா எந்த இடத்துல ஆண்டவரே தடைகளா இருக்கிறதோ, எந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் தடையா இருக்கிறதோ, அந்த எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு அப்பா உங்க பிரசன்னத்தினால அப்பா உங்க மகிமையினால அப்பா நீர் மறுரூபமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராஷாபாரி அந்தலோ குரா பாபா உமக்கே ஆராதனை செலுத்தி கைகளை திறந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஆராதனை இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? ஜீவன் கொடுத்த கர்த்தரை பார்த்து உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்க. அந்த காலை வேளையில அப்பா எந்த இடத்துல நாங்க தவறு இருக்கிறோமோ, எந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் இருக்கிறோமோ, அப்பா எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் அப்பா திசை மாறி போயிருக்கிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் நீங்க மறுரூபமாக்குங்கப்பா. அந்த இடத்தை உடைத்து உருவாக்குங்க அந்த காலை வேளையில. ஓ ஷபா பாபா 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 Holy Spirit Lord, Holy Spirit Lord, உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா, உடைத்து உருவாக்குங்க, உடைத்து உருவாக்குங்க. ஓ ஷபாபா உம்மை துதிப்பதற்கு தடை செய்கிற காரியங்கள் அப்பா உங்க மேல வைக்கிற விசுவாசத்தை எடுத்து போடுகிற காரியங்கள் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம தடை செய்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அகற்றி போடுவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. உயவனை போல நம்மளை வணைந்து உருவாக்குகிற தேவன் அவர். Yes, Lord Jesus. ஷபாலா சந்தோரியா பாபா பாபா உருவாக்குங்கப்பா, உடைத்து உருவாக்குங்கப்பா. தாயின் கருவிலே என்னை விட்டு விலகுவதில்லை, விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிட. அப்பா உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா, உங்க அன்புக்கு ஒருபோதும் அளவே இல்லை. என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பா உன் அன்பிற்கு அப்பா உன் அன்புக்கு அளவே இல்லை இயேசுவே. ஆராதனை
இடத்துல இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா எதெல்லாம் ஆண்டவரை உம்மை விட்டு தூரம் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறதோ, அது உலக ஆசையா இருக்கலாம், இச்சைகளா இருக்கலாம், பாவமான காரியங்களா இருக்கலாம், தேவையில்லாத காரியத்தை நாங்கள் செய்யாதபடி அப்பா உமக்காக தேவனே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் வளரணும் அப்பா. இன்னும் கிட்டி சேர கிருபை தருவீராக. சபைகள் எழும்ப வேண்டும். இந்த நேரத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு சபைகள் எழும்ப வேண்டும். கர்த்தரிடத்தை கேளுங்க அப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. நீங்க உருவாக்கி எங்களை செதுக்கி நீங்க சரிப்படுத்தினா மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் வெளியே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஆத்துமாக்களை நாங்கள் உருவாக்க முடியும். உங்களுடைய அன்பினால எங்களை உருவாக்குங்கப்பா. அந்த காலை வேளையில இயேசுவே, எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவாய் மாற்றி உமக்காக நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய, ஊழியங்களை செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அப்பா நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிரசனம் ஒவ்வொரு இருதயத்தோடும் கூட அப்பா அப்பா அது நிலைத்திருக்கட்டும் தேவன். உங்க பிரசனம் ஆண்டவர ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நன்றி ஆண்டவரே, நமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அப்பா அது ஜீவன் உள்ளது கர்த்தாவே. ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பேசட்டும். இந்த காலை வேளையில ஒவ்வொரு இருதயத்தையும் உருமாற்றட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம், உங்க மகிமை எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்கே நன்றியும் எல்லா துதியும் நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் அமரலாம். இந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோ வந்திருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம பிரதர் தாமஸை கைகளை தட்டி நம்ம வரவேற்போம். அதே போல் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பாஸ்டர் ஃபிலிஷாவையும் நாங்கள் வரவேற்போம். கைகளை தட்டி உற்சாகமாக நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க என்று. ஆமென். பக்கத்துல கேளுங்க, நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேளுங்க. Look at the person beside you and ask, are you happy? இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கடந்து போகிற முன்பாக நம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போமாக. Let's commit this time to the Lord. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட என்ன பேச போறீங்க ஆண்டவரே? அப்பா உங்க வார்த்தை எங்களோட பேசப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் ஆண்டவரே அநேக பாரங்கள், அநேக சுமைகள் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவர் அப்பா எங்களோட பேச போற கிருபைக்காக நன்றி. அப்படியே நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. நம் தேவன் நம்மளோட பேச வேண்டும். That the Lord will speak to us. அவர் சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That we may know his heart. அவர் என்ன இருதயத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That we may know his heart. அப்படியே நாம் கண்களை மூடி சற்று நேரம் நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. Let's pray. நல்ல ஆராதித்தோம், நல்ல துதித்தோம். தேவ பிரசன்னம் இந்த மகிமை இந்த இடத்துல இருப்பதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றியோடு கிரியை செய்கிறார். நம்ம அப்படியே சற்று நேரம் நம் இருதயத்தை ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று சொல்லலாம். Ask the Lord to speak to you. நம் இருதயத்தை, நம் மனதை ஒருநிலைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Father, we thank you for being with மாறுரூபம் மாக்கிடும் மகிமையின் தேவனே. எல்லோரும் சொல்லலாம் ஆண்டவரே மாக்கிடும் மகிமையின் தேவமே. உம்முக சாயலா
எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மறுரூபம் ஆகுங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையை ஆண்டவரே உம்ம இடத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை எங்களோடு பேசப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரம் இந்த வார்த்தைக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த வார்த்தை உங்க இருதய துடிப்பை பிடித்து ஆண்டவரே பேச போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷனுக்கு புரியப்படுத்தாத வார்த்தை ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமான வார்த்தை பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. பக்கத்துல கேளுங்க, ஏன் இவ்வளவு சோகம்னு கேளுங்க. Ask the person beside you, why are you so sad? சொல்லுங்க, நீங்க சிரித்தாதான் சந்தோஷமா, நீங்க சிரித்தாதான் அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. When you smile, you are happy, you are beautiful. அநேக நேரத்துல அநேக பாரங்கள், அநேக சுமைகள் வெளியே, ஆனா தேவன் சமூகத்துல வர்றப்ப நம்ம சந்தோஷமா இருக்கவே. When we come into the presence of the Lord, there is joy. ஏன்னா இந்த இடம் தான் தேவன் நம்மளோட பேசுகிற இடமாக இருக்கிறது. Because He speaks to us in this place. இந்த இடம் தான் நம் களிக்கூறு இடமாக இருக்கிறது. A place of joy. இந்த இடம் தான் வார்த்தை இறக்க வைக்கிற இடமாக A இருக்கிறது. place where we hear the word. இந்த இடத்துலயும் நம்ம கவலையாக இருக்க கூடாது. And so we need not be worried here. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இறுதி வரைக்கும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். Till the end, the Lord is with us. ஆமென், Amen. ஆமென். Amen. கேளுங்க, உன்னோட தேவன் இருக்கிறார்களா பக்கத்துல கேளுங்க. Ask the person beside you, is the Lord with you? அப்பயா இவ்வளவு சோகமா இருக்கிறேன்னு கேளுங்க. So why are you so heavy? ஆமென். சரி, இன்னைக்கு பிரசங்கத்தை இந்த வாரம் ஆயத்தப்படுத்தணும்னு என்னோட டர்ன் வந்தோடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னை குறித்து பேச வேண்டும் அப்படி. What must I speak, Lord? ஏன்னா வாரம் ஒரு பிரசங்கத்தை பேசுவது ரொம்ப கடினமான ஒரு காரியமா It is இருக்கு. hard to find the topic of a sermon. ஏன்னா எல்லாமே பிரசங்கரா இருக்கிறனால நம்ம என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. So in the presence of the Lord, it's very important what we speak. ஏதோ வீணா வந்து இந்த இடத்துல பேசிட்டு உங்களை திருப்திப்படுத்திட்டு நான் போயிட்டேன்னா அது ஆண்டவரோட சித்தம் இல்லை. It's not the will of the Father that I must come to please you. ஏன்னா என்னோட டேர்ன் வந்துருச்சு, நான் உங்களுக்கு பிரியமான வார்த்தை பேசுனா ஆண்டவர் என்கிட்ட கேட்பார், என்ன மகன் நீ பண்ண அப்படி. Because when my time comes, the Lord will ask, what have you done? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் என்ன பேச வேணும், எல்லாம் வாரம் பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரே, நான் என்ன பேச, இந்த கழுதை என்ன பேச வேணும் ஆண்டவரே. So what must I speak, Lord? ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்தார். And the Lord gave one word. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பாக. And that is the title. அது மறுரூபம். Transformation. மறுரூபம் ஆகுதல். Transformation. இன்னைக்கு நாம் மறுரூபம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறோம். It is well known word. எத்தனை பேத்துக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு தான் புதுசா கேள்விப்படுறோம். How many of you have heard this word for the first time? இந்த மறுரூபம் வார்த்தை அநேக இடத்துல நாம் யூஸ் பண்ற வார்த்தையாக We இருக்கும். use this word very often. உதாரணத்துக்காக நம் வீட்டுல நம் பிள்ளைகள் கிட்ட சொல்லுவோம் இந்த வார்த்தை குறித்து மறுரூபம். We talk about this word at home. ஒருவேளை நாம் ஸ்கூல்ல படித்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் மறுரூபம். Or we talk about it to our friends. அதே மாதிரி நம் வேலை செய்யற இடத்துல சொல்லுவோம் இந்த மறுரூபம் என்ற வார்த்தையை பார்ப்போம். We will use this word transformation in our workplace. எப்படிப்பட்ட மறுரூபம் என்ற வார்த்தையை பார்ப்போம் என்றால், How? நம்ம சொல்லுவோம் எப்பங்க, ஏய் எனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு மறுரூபம் இருக்குது பாத்துறாத அப்படின்னு. We might tell the person, you don't know about me, I have another form. அநேக நேரத்துல கோவம் வந்தா பிள்ளைகிட்ட, ஏய் எனக்கு இன்னொரு ரூபம் இருக்கு, நீ அதை பாத்துறா நீ தாங்க மாட்ட அப்படின்னு. You might look at the children and say, there is another side of me, don't. அநேக நேரத்துல உங்க வேலை செய்யற கிளிக் கிட்ட சொல்லுவீங்க, ஏய் Say that to your colleagues. என் பாஸ் என்னோட இன்னொரு ரூபத்தை பார்த்தாருன்னா அப்பதான் தெரியும் அப்படின்னு. My boss has not seen the other side of me. அந்த மாதிரியான மறுரூபம் நமக்குள்ள பூட்டி அமைதியாக வைத்து வைக்கிறோம். And we keep that inside us. ஆமென். Amen. ஒருவேளை நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்களோ? ஆமென். Amen. ஆமென். அப்படி இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் இல்லை. So it is not this kind of transformation. நம்ம நினைக்கிற மறுரூபம் என்பது இப்படிப்பட்ட மறுரூபம் இல்லை. It is not what we think. இன்னைக்கு மறுரூபம் என்பது உருவாக்கப்படுவது. Transformation means being formed. மறுரூபம் என்பது ஒரு விஷயத்தை உருவாக்குவது. It is forming something. புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் மறுரூபம். A new beginning. புதிய
ஸ்டார்ட் பண்றது தான் மறுரூபம். It is a new start. அப்ப மறுரூபம் என்று நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரியணும் என்ன என்று மறுரூபம் So என்று. all of us must understand what is இன்னைக்கு நம்மளுக்கு transformation. எல்லாரும் தெரிந்த மாதிரி ஒரு பறவை ஒன்று மறுரூபம் ஆகும். A bird can become a new form. எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்த பறவையை பார்த்திருக்கீங்க, இந்த ஈகலை பார்த்திருக்கீங்க How many of you have மறுரூபம் seen ஆகிறது? an eagle being transformed? எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்த ஈகல் ஒரு மறுரூபம் ஆகும், இந்த கழுகு. This eagle will transform itself. அது வாழ்க்கையில அது அநேக கஷ்டப்பட்டு தான் மறுரூபம் ஆகும். It goes through a lot of difficulties to get transformed. ஏன் அது மறுரூபம் ஆகுனா அது ஆயுத காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு அது வாழ்றது. Because it lives for 70 years. ஒரு 40 வயசு வரைக்கும் அது என்ன பண்ணா சொந்த பலத்துல சொந்த ரெக்கையில அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். Till 40 years it will be going on its own strength. அது சொந்த அந்த 40 வயசுல அதுக்கு எதை குறித்து கவலை இல்லை, It has no worries, எதை குறித்து பிரச்சனை இல்லை. no problems, ஏன்னா அது நல்லா இருக்குது. because it is in good health. இன்னும் ஒரு 30 ஆண்டு அது வாழ வேண்டும்னா அது மறுரூபம் ஆக But if வேண்டும். it wants to live another 30 years, it must be transformed. அத இந்த ஈகலை நீங்க இந்த கழுகையை பாக்குறீங்க, இன்னும் ஒரு 30 ஆண்டு வாழ்னா அது என்னத்தமா செய்யும்? முதலாவது ஒரு உச்சி மலையில போய் உட்காரும். So if it wants to go on for another 30 years, it will go and find the tallest mountain. அந்த மலையில போய் என்ன பண்ணும்னா முதலாவது அது உடைக்க வேண்டியதுன்னா அது மூக்க உடைக்கும். It will first break its beak. அது மூக்க உடைக்கும். ஏன் அதுக்கு தெரியுமா? அது உயிர் வாழ்வதற்கு முதலாவது செய்ய வேண்டியது தெரியுமா? அது மூக்க உடைக்கும். Because to live it will break its beak. மூக்க என்பது இன்னொன்னு சொல்ல போனா அது வாயை உடைக்கும். It will break its mouth. பக்கத்தில் கேளுங்க, என்னைக்கு உன் வாயை ஆண்டவர் உடைக்க போறான்னு கேளுங்க. Look at the person beside you and say, when is the Lord going to break your mouth? அநேக நேரத்துல இவ்வளவு வாயின்னு கேளுங்க. Say, why so much mouth? கவலைப்படாதீங்க, இங்க இல்ல, வெளியே. எங்க இல்ல? Not here. இங்க இல்ல. அநேக நேரத்துல இந்த கழுகு என்ன பண்ணுனா அது மூக்கை உடைக்கும். The eagle will break its beak. ஏன்னா அது மூக்க உடைக்கும். அது வாயை உடைக்கும் போது என்னத்தமா செய்யும்? முதலாவது அது காலில் இருக்க நெகத்தை பித்து போடும். அப்பதான் ஸ்ட்ராங் ஆகும். And then it will take away the nails from its claws. அப்ப அந்த மூக்க உடைப்பது சின்னான விஷயமா? Do you think it's easy to do all that? நீங்க நினைக்குமா அது பஞ்சா? Is it soft? இல்ல, அது வந்து கல்லுல மோதி அது மூக்க உடைக்கும். It will hit against the rock and break it. அதுக்கு வலிக்கும். It is painful. அது ரத்தம் வரும். There is blood. அதே மாதிரி என்ன பண்ணும்? அது நெகத்தையும் பித்து போடும். In the same way it will break its nails. அது சொந்த நெகத்தை அது காலில இருந்து பித்து போடும். It will take away its claws. அப்புறம் என்ன செய்யும்? அது ரெக்கையை பித்து போடும். And then it will take away its அந்த feathers. ஃபெதர் ஒரு ஃபெதர் ஒண்ணொண்ணா பிச்சு வீசும் அந்த It ஃபெதர். will throw away its feathers. ஆனா வலிக்கும். It is painful. ரத்தம் வரும். There's blood. அது இந்த process வந்து எவ்வளவு நேரம் பார்த்தா 6 மாசம் நடக்கும். And this process will go on for 6 months. இந்த மறுரூபம் 6 மாதமாக நடக்கும். இந்த மறுரூபம் For 6 months this transformation takes சாப்பிட place. முடியாது. It cannot eat. வலி இருக்கும். There's pain. ரத்தம் வரும். There's blood. ஆனா 6 மாசமாக அந்த மலை மேல் நின்று கொண்டு இருக்கிறோம். And it will be in the mountain. எதற்காக? Why? அது மறுரூபம் ஆகிறதுக்காக. Why does it want to do this? Because it அது wants to be மறுபடியும் transformed, அந்த இழந்து போன பலத்தை பெறுவதற்காக. to get back the strength. அது மறுபடியும் ஒரு ஆகாயத்துல மிகவும் உயரமாக பறக்கிற பறவை இதுதான். Because it is the bird that flies the highest. மறுபடியும் அது சட்டைகளை விரித்து பறக்கும். And it will open its wings and fly again. இப்படிப்பட்ட கழுகு மறுரூபம் ஆகும். And this is the way the eagle gets transformed. அதே மாதிரி In the same way, நம்மளும் மறுரூபம் ஆக வேண்டும். we too must become transformed. ஆமென். Amen. ஆமென். Amen. எப்படி நம்ம மறுரூபம் ஆகிறது? How? எதுக்காக மறுரூபம் ஆக வேண்டும்? Why? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுரூபம் ஆக வேண்டும். In our spiritual life. நம் வாழ்க்கையிலே மறுரூபம் ஆக வேண்டும். In our life. அது எப்படி ஆக வேண்டும்னா கிறிஸ்துக்குள் தான் மறுரூபம் ஆக We வேண்டும். can be transformed in Christ Jesus. என்னோடு திருப்பி கொரிந்தியர் இரண்டாவது கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 Corinthians வசனம் 5:17. chapter 5 verse 17.
2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். If anyone is in Christ, he is a new creation. The old has passed away and all things are made new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். If one is in Christ. ஆமென். ஒருவன் எதுக்குள்ள இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு மறுரூபம் ஆக வேண்டும்னா முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தா தான் மறுரூபம் ஆக முடியும். If you want to be transformed, you must be in Christ. அநேக நேரத்துல நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. Very often we have this question. நான் கிறிஸ்தவனா முதலாவது? Am I a Christian in the first place? என்ன அநேக நேரத்துல நான் சொல்லுவேன், நான் பேர் அளவுக்கு கிறிஸ்தவன் அல்ல. Not for namesake. ஏன்னா நான் பேர் வைத்துட்டா கிறிஸ்தவனா இருக்க முடியாது. I'm not a Christian because of my name. அநேக நேரத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படின்னா மந்த்லி கிறிஸ்தவர்களா மாறிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மந்த்லி கிறிஸ்தவர்கள். Some of us are monthly Christians. மந்த்லி தெரியுமா? மந்த்லி பேமெண்ட் மாதிரி இருக்கு தெரியுமா? மந்த்லி பேமெண்ட் கட்டுவாங்க ஒரு ஜாமா வாங்கி. Once a month. அதே மாதிரி இன்னைக்கு மந்த்லி கிறிஸ்தவர்களா மாறிவிட்டார்கள். So some are monthly Christians. இன்னொரு ஃபெஸ்டிவல் கிறிஸ்தவர்களா மாறிவிட்டார்கள். Some are festival Christians. ஏதாவது கிறிஸ்தவ உதாரணத்துக்கு இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வந்து விட்டா அவங்க பண்ற சோகத்தை இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்துருவாரு. They will show a very sad face. ஆமென். சில நேரத்துல கிறிஸ்துமஸ் வந்து விட்டா இவங்க பண்ற அநியாயத்தை இயேசு கிறிஸ்துவே திருப்பி மேல போயிடுவாரு. And on Christmas they do all the things that are bad and Jesus has to go back to heaven. எதுக்கு என்றா இன்னைக்கு கிறிஸ்துவ பேர் வைத்து விட்டு கிறிஸ்துவலா வாழ்வது இல்லை. Because many are namesake Christians. ஏன் என்றா இன்னைக்கு மறுரூபம் ஆக வேண்டும்னா நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தா தான் மாறும். And we can only be transformed in Christ. பேரு ஒண்ணும் செய்ய முடியாது. Not any other way. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அநேக நேரத்துல நம்ம கிராஸ் போட்டிருக்கோம், சிலுவை. Many are wearing a cross. இந்த வாரம் எனக்கு ஒரு புது தோட்டம் ஒரு புது யோசனை வந்து விட்டது. And then I had a thought this week. ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க. ஒரு கிராஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. You wear a cross. அது பவுன்ல இருக்குது. And it is made of gold. ஒருவேளை அவங்களுக்கு கஷ்டம் வந்து விட்டது, இந்த நகையை கொண்டு போய் பாச கடையில வைக்கணும்னு வைத்திருக்கீங்களே. And say they were in difficulty and they put it in the pawn shop. இப்ப இயேசு எங்க போயிடுவாரு? So where did Jesus go? சீன கடை பாச கடைக்கு போயிடுவாரு. He went to the pawn shop. ஆமென். Amen. ஆமென். Amen. இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. இயேசுவை பூட்டி வைத்து விட்டோம். And that is how we put away Christ. சில நேரத்துல இயேசுவை அடமான வைத்து விட்டோம். We have pawned him சீன கடையில. in the Chinese shop. ஆமென். Amen. சில நேரத்துல சில பேர் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒரு நபர் ஒருத்தர் வந்தாரு, அண்ணே இந்த கிராஸை வச்சு ப்ரே பண்ணி கொடுங்க அப்படின்னு. There was somebody who came to me and said, with this cross please pray for me. நான் யோசிச்சேன், இந்த கிராஸ் வெறும் சங்கிலி தான், இதுல வச்சு நான் என்னன்னு ப்ரே பண்றது அப்படி. And I thought, this is only a chain, what should I pray? அந்த பையனை கூப்பிட்டேன், ஏன் கிராஸுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு கேட்டேன். Why must I pray for this cross? அந்த பையன் சொன்னா, இந்த கிராஸை போட்டேன்னா நான் பரிசுத்தமா மாறிடுவேன். When I wear this cross I'll be holy. வேதத்துல ஒரு காலமும் போடவில்லை, நீ கிராஸை போட்டா பரிசுத்தமா It is மாறிடுவேன். never written in the Bible about this. ஆமென். அப்ப என்ன நினைக்கிறாங்களா, இந்த கிராஸ் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? நானு பரிசுத்தமாக இருப்பேன். If I wear this cross then I'm holy. இந்த கிராஸ் இருக்கிறப்ப இயேசு என்னோட இருக்கிற மாதிரி இருக்கும். And it's like Jesus is with me. ஆனா இன்னைக்கு இயேசு சொல்றாரு, ஏய் முதலாவது உன் பழையவைகள் எல்லாம் ஒளிய வேணும். But Jesus says all your past must go. அநேக நேரத்துல இன்னைக்கு ஊழியக்காரர்களை எப்படி ஆக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு ஊழியக்காரர்களை ஒரு போமோ மாதிரி ஆக்கிறாங்க. They make the man of God like a bomo. நீங்க ஜெபித்தீங்கன்னா இந்த கிராஸை வச்சு நல்லா ஆயிரும் அப்படி. If you use this cross and pray, all be okay. நீங்க பேயை ஓட்டுறீங்களா நல்லா ஆயிரும். If you chase the devil, all be okay. நீங்க ஒரு ஊழியக்காரர் வயித்துல இருந்து பிரேயர் பண்ணீங்கன்னா நல்லா ஆயிரும் நினைக்கிறேன். வயித்துல கையை வச்சு உங்க சீக்குக்காக பிரேயர் பண்ணீங்களா நல்லா ஆயிரும். If the man of God puts his hand on the stomach and pray, all be okay. ஆண்டவர் வசனத்தை ஒன்னு சொல்லிருக்காரு. But the word of God says, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான். He who believes in me, he shall do even greater than what I have done. யோவான் 14:12. John chapter 14 and verse 12.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். Verily, verily, I tell you, all who believe in me will do the works that I am doing, and they will do even greater things than these. ஆமென். என்னை விசுவாசிக்கிற என்ன செய்வான்? என்ன காட்டிலும் பெரிய காரியம் செய்வான். ஏன்னா நாம் இயேசு வியாதியை சுகம் கொடுத்திருக்கிறார். Because God is healing. குஷ்டரோகியை சுஸ்தம் Heal the கொடுத்திருக்கிறார். leper, மரித்து போனவரை உயிர் கொடுத்திருக்கிறார். raised up the dead, பேய்களை ஓட்டி இருக்கிறார். and drove the demons out. ஆண்டவர் சொல்ற என்னை காட்டிலும் பெரிய காரியம் செய்வான். But the Lord says, even greater than my works you will do. இன்னைக்கு இந்த கிராஸ் செய்யாது. Not this cross, இது கிராஸுக்கு அழகுக்கு போறது. it's only a design. உங்க பேரு இருந்தா மட்டும் செய்ய முடியாது. Or your name will not do anything. இன்றைக்கு பழையவெல்லாம் ஒழிய வேண்டும். All things that are past must go away. இன்னைக்கு மறுரூபம் ஆக வேண்டும்னா நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். All our past must go away. பழைய கோபம், Our old anger, பழைய எரிச்சல், our old பழைய வாழ்க்கை, offenses, பழைய வாழ்க்கை, our old life, இதெல்லாம் ஒழிய வேண்டும். all this must go. இது ஒளிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு கிறிஸ்து நம்மளோடு இருக்க முடியும். Then only the Lord can be with us. நம் தேவ சாயலாக மாற முடியும். We can become as the ஏன்னா அநேக நேரத்தில் நம் இருதயத்துக்குள்ள இந்த reflection பழைய of Jesus சோபம் இருந்து Christ. கொண்டே இருக்குது. If we have the old nature, நம்ம அதனால தான் மறுரூபம் ஆக முடியவில்லை. we cannot be transformed. ஒரு புது மனிதனாக மாற We முடியவில்லை. cannot be transformed. அதே வாழ்க்கை, The same life, அதே பாவம், the same mistakes. அதே காரியம் நம் இன்ன வரைக்கும் நம் விட்டு விலகாம இருக்கிறோம். We do not move away from that sin. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு But ஆண்டவர் I சொல்றேன், tell you today, நீ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா பழையவெல்லாம் ஒளிந்து எல்லாம் புதியதாக. if anyone is in Christ, the old has passed away and all things have become new. அப்பதான் நம் தேவ சாயலாக மாற முடியும். Only then you become the reflection of Jesus ஆமே. Christ. இன்னைக்கு நாம் மறுரூபமாக வேணா நம் தேவ சாயலாக மாற வேண்டும். If you want to be the reflection of Jesus Christ, you must be தேவ சாயல் transformed. என்பது ரொம்ப ஒரு முக்கியமா, கிறிஸ்தவருக்கு தேவ சாயல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Being transformed in the nature of Christ. என்னோட திருப்பிக் கொள்ளுகிற வசனத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 and verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். And we all who with unveiled faces contemplate the Lord's glory and are being transformed into his image from ever increasing glory which comes from the Lord who is the Spirit. ஆமென். தேவ சாயலாக மகிமை இருந்து என்ன பண்றோம்? மறுரூபம் ஆகிறோம். So we are being transformed more and more in his image. இன்னைக்கு நாம் தேவ சாயலாக இருக்கிறோமா? Are we in the image of Christ? நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். Let's examine ourselves. தேவ சாயல் என்பது என்ன? What does it mean? அவரோட குணாதிசயம் தான் தேவ சாயல் It is his குறிக்கிறது. characteristics. ஆமென். Amen. அவர் எப்படிப்பட்டவர்? What kind of person is he? அவர் அன்பானவர். He is loving. ஆவின் கனி எத்தனை? ஆவின் கனி எத்தனை? 15 எத்தனை? There are 9 fruits of the Spirit. இந்த ஆவின் கனி 9 இருந்தா தான் தேவ சாயலாக மாற முடியும். And only you have these fruits of the Spirit, you can become his image. யாரோ நினைக்கிறாங்க எப்பட ஆவின் கனி 15க்கு மாத்துனாங்க அப்படின்னு. Maybe some of you are thinking, when did it become 15? ஆமென். ஆவின் கனி எத்தனை? 9. There are 9 fruits of the Spirit. இந்த ஆவின் கனியில் 9 இருக்கும்போது தான் நம்ம எப்படி இருக்கோம்? தேவ சாயலாக மாற முடியும். And only if you have these 9 fruits, you become the image of Christ. வீட்டுக்கு போய் அந்த 9 கனியில் படித்து பாருங்க. Go and read. அந்த 9 கனியில் படிக்கும்போது தெரியும் எந்த இடத்துல நான் இன்னைக்கு குறைவாக இருக்கிறேன். And you will know where you are lacking. ஏன்னா நம் தேவ சாயலா இருக்கிறப்ப அந்த 9 கனியை போல வாழ வேண்டும். Because when we are in the image of Christ, we must have the 9 fruits. இன்னைக்கு பவுல் சொல்றாரு ஒரு வசனத்துல, கலாத்தியர் 2:20. Galatians chapter 2 and verse 20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். Amen. I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. ஆமென். இன்னைக்கு யார் இல்ல, நான் இல்ல, எனக்குள்ள யார் இருக்கா? Who is within me? கிறிஸ்துவே என்னோட வாழ்கிறார். The Lord is within me. ஆமென். Amen. இன்னைக்கு மறுரூபம் என்பது தேவ சாயல். தேவ சாயல் எப்படி வரும்? So transformation is having the image of Christ. கிறிஸ்து நமக்குள்ள வாழும்போது தான் தேவ சாயலா மாற முடியும். When Christ lives in us, you become the image of Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. இன்றைக்கு தேவ சாயலோ இன்னைக்கு பவுல் பண்ண இன்னி நான் இல்ல, கிறிஸ்துவே என்னோட வாழ்கிறார். So you must know that the Lord lives in you. இந்த வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. And the Lord has a purpose for it. இந்த கழுகு எப்படி உயரமாக பறக்க ஆசைப்படுகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்குள் உயரமாக பறக்க And ஆசைப்படுறோம். the eagle, as it wants to fly high, we need to fly high. எப்படி அது மறுரூபம் ஆகுதோ அதே மாதிரி இன்றைக்கு நம்மளும் மறுரூபம் ஆக வேண்டும். Just as it is transformed, we need to be transformed. நமக்குள்ள இருக்கிற எல்லா சாபத்தையும் போட வேண்டும், வெட்டி வீச வேண்டும். We have to throw away all that is old. அப்பதான் நம்ம மறுரூபம் ஆக Then முடியும். we will be transformed. பவுல் சொல்ற இன்னும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோட வாழ்கிறார். Paul says, it's no longer me, but Christ in me. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டும், இன்னைக்கு நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோட And in வாழ்கிறார். the same way, you need to say, it's no longer me, but the Lord in me. கிறிஸ்து நம்மளோட வாழ்றப்ப நம்ம சுபாவம் மாறும், And நம்ம தன்மை மாறும். when we are in Christ, our character changes. அதுதான் மறுரூபம். That is the nature of transformation. அப்படி கிறிஸ்து நம்மளோட வாழா விட்ட என்ன தெரியுமா நடக்கும்? If the Lord does not dwell in us, நம்ம எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் we ஆகிடும். begin to compromise. எல்லா விஷயத்துக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். We become compromised. இன்னைக்கு அநேக நேரத்துல நாம் காம்ப்ரமைஸ் ஆகி கொண்டு இருக்கிறோம். In many places, we are compromising. ஓகே அப்படின்னு இருக்கும். We say it's okay. உலகத்தோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? ஒத்த வேஷம் தரித்து விடுகிறோம். We go along with the worldly things. அப்ப நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற வேண்டும். But today we need to be set apart from the world. அதுதான் மறுரூபம் ஆகுவது. That is the meaning of transformation. அதுதான் உலகத்திலிருந்து நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. Not going along with ஏன்னா the என் world. கூட யார் இருக்கா? கிறிஸ்துவர் இருக்கிறார் என் கூட. Because the Lord is with me. அப்ப நான் உலகத்தில் வெத்த வேஷம் தரிக்க So கூடாது. I cannot be going with the world. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? So what must we do? நம்ம ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட காமிக்க ஆசைப்படுகிறேன். I wish to share this word. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Romans chapter 12 and verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். Do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will, His good and pleasing perfect will. ஆமென். இந்த உலகத்துக்கு என்ன பண்ண கூடாது? What must you ஒத்த not do? வேஷம் தரிக்க கூடாது. You must not go with the world. இன்னைக்கு நாம் மறுரூபம் ஆக வேண்டும். இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணாது? ஒத்த வேஷம் தரிக்க If you கூடாது. want to be transformed, do not conform to the world. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? மாஸ்கை போட்டு இருக்கிறோம். Many places we are wearing a mask. இப்போ சீசனா இப்போ வந்து ஒரு சீக்கு ஒன்று வந்திருக்குது. Even now it's a season, there is a sickness. என்ன சீக்கு ஒன்று வந்திருக்குது? What is it? என்ன கொரோனாவா? இன்ஃப்ளூயன்சா சீக்கு வந்திருக்குது. So now it's the influenza season. அந்த சீசன் வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மாஸ்க் போட்டுருப்பாங்க. And everybody has to wear the mask. அந்த மாஸ்க் போடுறப்ப என்ன வேணா முதலாவது அந்த மாஸ்க் போடுறப்ப மூச்சு அடைக்கும். First it will be blocking your breath. எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு, இந்த கொரோனா ஸ்டார்ட்ல வந்தப்ப எல்லாமே மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா சுத்தி கொண்டு இருந்தாங்க. During the corona season, everybody was wearing a mask. அந்த மாஸ்க்ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் மாஸ்க் இருந்தது. And there was different type of mask. ஒரு ஆள் இப்படி போட்டிருந்தாங்க கண்ணாடி மாதிரி. Some put a shield of glass in சில front, பேர் ஃபுல்லா போட்டிருந்தாங்க மாஸ்க். or some put a cross. அப்ப என்ன ஆச்சுன்னா இது இந்த கொரோனா சீசன்ல இந்த மாஸ்கை நானும் போட போட்டேன். And so I also wore a mask. அந்த மாஸ்க் போடுறப்ப என்ன ஆச்சுன்னா மூச்சு அடைக்குது முத. It started to block my breath. அப்புறம் போறப்ப ஐயோ இந்த மாஸ்க் போட்ட நம்மளால மூச்சு விட முடியாத, மாஸ்க் கழட்டிடலாம் நினைப்பேன். And then I'll think I better take it off because I'm having அந்த difficulty மாஸ்க் to breathe. கழட்டினா என்ன வரும்?
கொரோனா வரும். If I take away the mask, then I will have corona. அந்த மாஸ்க் போட்டா என்ன நடக்கும்? If I wear the mask, what will happen? ஒண்ணுமே நடக்காது. Nothing will happen. ஆனா அது மூச்சட போ அது என்னாச்சு? அது பழகி விட்டது. But after a while, I was able to breathe. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாமளும் ஒரு மாஸ்க் ஒன்னு போட்டு சுத்தி கொண்டு இருக்கோம். So in the same way, we are wearing a mask. ஆமென். எப்படிப்பட்ட மாஸ்க் என்ற பரிசுத்தம் என்ற மாஸ்கை போட்டு சுத்தி. It is a mask of holiness. அது எப்ப தெரியுமா போடுறோம்? சர்ச்சுக்கு வர்றப்ப அந்த கதுக்கு வந்து டபாரன்னு எடுத்து மாட்டிக்கிறோம். And we wear it when we come into the church. சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணோம்? நம்மள மாதிரி பரிசுத்தம் ஒருத்தரும் இல்லை. And we think that there is nobody as holy as me. அது வெளியே போறோம்னா வேற மாஸ்க் போட்டுறோம். But when you go out, you wear a different mask. உலகத்துக்கு ஒத்த வேஷ தரிக்கிற மாஸ்க் We போட்டுக்கிறோம். conform to the world. வெளியே போகும்போது ஃபேஷனா இருக்கிறாங்க. We become fashionable. இவங்க சர்ச்சில் இருந்தவங்களான அநேக நேரத்துல யோசிக்கிற தன்மைக்கு கூட இருக்கு நம்ம போயிரும். And maybe you think whether this the person, same person in the church. சர்ச்சில் இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுறாங்க. பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்படின்றாங்க. In the church they are speaking in tongues and saying hallelujah. வெளியே போறோம்னா வேற மாஸ்க். But when they go out, they are wearing a different mask. பேசுற பேச்சு இந்த இயேசு கிறிஸ்துவை பக்கத்துல இருந்து ஓடிடுவார் போல அந்த Even மாதிரி. Jesus will run away. ஆமென். இன்னைக்கு அநேக மாஸ்கை போட்டு சுத்தி கொண்டு இருக்கிறோம். So there are many people who are wearing a mask. பாவம் என்ற மாஸ்கை போட்டு சுத்தி இன்னைக்கு They're பாவம் wearing நார்மலா ஆகி விட்டது. Mask of sin, they are used to it. ஏன்னா அது போட செய்யனா அது வந்து நார்மலா ஆகி விட்டது. Because it becomes normal when you do it many times. ஆமென். ஏன்னா அது முத மாஸ்க் எப்படி அடைக்குதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பாவம் முத செய்யறப்ப பயமா இருக்கும். When you first sin, it is frightening. முத சிகரெட் அடிக்கிறப்ப பயமா இருக்கும். When you want to take the cigarette, you will be thinking twice. அம்மா அப்பாக்கு தெரியாம செய்யற பாவம் முத நல்லா இருக்கும், பயமா இருக்கும். When you do a sin without your parents' knowledge, it will be frightening. ஆனா போவ அது பழகி விடும். But as you go on, you get used to it. இன்னைக்கு அந்த மாஸ் எப்படி பழகிடுதோ அதே மாதிரி இந்த மாஸ்க்கும் பழகி விடும். Just as you get used to the mask, you get used to all these sins. அதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார். And this is the word of the Lord. வெளிப்படுத்துதல் Revelations 22:11 verse 22 and chapter 22 and verse 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். Let the one who does wrong continue to do wrong, and let the vile person continue to be vile. Let the one who does right continue to do right, and let the holy person continue to be holy. ஆமென். இன்னும் மாஸ்க் போட்டுறவர் இன்னும் மாஸ்க் போடட்டும். So if you are wearing the mask, keep on wearing the mask. இன்னும் பரிசுத்தமான இருக்கவர் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். If you are holy, be more holy. அவர் சொல்றாரு நான் வர போறேன். Because I am coming soon. சீக்கிரமா வருவேன். I am coming soon. நிச்சயமா வருவேன். Definitely I am coming. அவன் செய்யற பணத்தை அவன் செய்ய காரியத்துக்கு என்னோட இது சேர்ந்தே வருகிறது. And the Lord says the reward is coming with me for him. ஒருவேளை இன்னைக்கு நாம் எந்த மாஸ்கை போட்டு கொண்டு இருக்கிறோம்? So which mask are we wearing? சில நேரத்துல சில பேர் நான் பார்த்திருக்கேன், இங்க இல்ல வெளியே. I've seen this outside. கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க. Their husband and wife. ஆனா வீட்டுக்கு போனா வேற மாதிரி இருப்பாங்க. They are different outside, different in the house. பிள்ளைங்க ஒரு நாளைக்கு வேற வீட்டுக்குள்ள சர்ச்சில் வெளியே வேற மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்கு போனா வேற மாதிரி இருப்பாங்க. The children in church are different and home they are different. நீங்க ஆண்டவர் சார் நீ மாஸ்க் போட்டுட்டே இரு நான் வரேன் அப்படின்றாரு. And the Lord says keep on wearing the mask and I will come. இன்னைக்கு அந்த மாஸ்கை கழட்டி வைக்க வேண்டும். It is time to take out the mask. இந்த உலகத்துக்கு நாம் வெத்த வேஷம் தரிக்காம இருக்க வேண்டும். We cannot conform to this world. நம் உலகத்திலே தனித்து நிற்க வேண்டும். We must be set apart. ஒரு தாவீது தனித்து நின்றான். David stood apart. ஒரு எலியா தனித்து நின்றான். Elijah stood apart. அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் தனித்து நிற்க And வேண்டும். in the same way we too need to stand apart. நம் மாஸ்கை கழட்டி வீச வேண்டும். We need to remove our mask அப்பதான் மறுரூபம் ஆக and முடியும். be transformed. ஆமென். Amen. நம்ம மறுரூபமாகனா தான் தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். And only then we can know the will of the God. அநேக நேரத்துல ஊழியம் செய்யுங்க, ஊழியத்துக்கு போக, ஊழியத்தை பண்ணுங்க. நம்ம அநேக நேரத்துல அநேக பிரசங்கத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா You may have many preaching. போங்க செய்யுங்க, ஆனா நீங்க மறுரூபம் ஆகாவிட்டால் இதெல்லாம் செய்ய முடியாது. But if you do not get transformed, you cannot do all this. இந்த மாஸ்க் எல்லாம் கழட்டி போடாவிட்டால் நீங்க என்ன பண்ண முடியாது? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள If you முடியாது. do not remove this mask, then you cannot do the will of the Father. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் தேவ சித்தத்தை அறிய வேண்டும். We must know the will of the Father. அதுதான் மறுரூபத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கிறது. That is the
That is the sign of transformation. அறியாதவர்கள் எப்படி தெரியுமா? எபேசியர் 5:17 வசனத்தில் இருக்குது. Those who do not know this are found in Ephesians chapter 5 and verse 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். Verse 17. Hold on. 17. 5:7. Therefore, do not be foolish, but understand what the Lord's will is. இங்கிலீஷ்ல அருமையா போட்டிருக்கு foolish. என்னது? Do not be foolish. தமிழ்ல அப்படியே மாத்தி பாருங்க. போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்லுகிறேன். What is the meaning of foolish in Tamil? முட்டாள். ஆமென். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள நம்மளாம் முட்டாளா ஆகிவிடும். If you do not know the will of God, you are foolish. ஏன்னா இன்னைக்கு மறுரூபம் ஆக என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யறதா மறுரூபம். Because only do the will of God, you will be transformed. எல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம மதியற்றவர்களா மாறிவிடும். If not, we will be foolish. ஆமென். அந்த மாஸ்கை நாம் போட்டுக்கொண்டே இருந்து வச்சுங்களேன், நாம் நினைக்கிறோம் மற்றவர்களை ஏமாத்தி விடலான்னு. We think by wearing the mask we can fool ஆனா இன்னைக்கு others. நான் சொல்லுகிறேன், உங்களே நீங்கள் முட்டாளா ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். I want to tell you that you are fooling yourself. ஏன்னா தேவன் ஒரு நாள் நிச்சயமா வரப்போகிறார். Because the Lord is definitely coming one அவர் day. சித்தத்தை செய்யாம ஒரு நாள் நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது. You cannot be here if you do not do His will. ஒரு நாள் நம் இறுதி முடிவு வரும். Because the end will come. அந்த நேரத்துல நம்ம முட்டாளா அவமானப்பட்டு நின்று விடும். And we will be ashamed. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். Strive to do the will of the Father. அதுதான் மறுரூபம் ஆகிறது. That will transform you. அப்ப எப்படி நம்ம தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது? How can we know the will of the Father? முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். First you need to pray. இரண்டாவதாக நாம் பைபிள் படிக்க வேண்டும். Need to read the word of God. மூன்றாவதாக நாம் தேவனோட சித்தத்தை அறிந்து கொள்ள And know the will of God. அவர் பிரசன்னத்தை வாஞ்சிருக்க You வேண்டும். must desire His presence. என்னோட திருப்பி கொள்ளுங்க ரோமன் 12:12. Turn to Romans chapter 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Be joyful in hope, patient in affliction, and faithful in prayer. ஜெபத்திலே தரித்திருங்கள். Faithful in prayer. நீங்க ஜெபத்திலே தரித்திருந்தால் மட்டும் தான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். Only if you are faithful in prayer, you will know the will of God. ஏன்னா இன்னைக்கு நாம் ஜெபிப்பதுக்கு கசப்பாக மாறுகிறது. Because today to pray becomes difficult. ஏன்னா நம்ம அநேக நேரத்துல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விடுகிறோம். Because we are conforming to the world. இன்னைக்கு ஜெபத்துக்கு ஒருவரும் வரவில்லை. Nobody comes for prayer. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரேயர் ஓடுது சர்ச்சில். On Friday there is prayer. இன்னைக்கு சில கூட்டங்கள் எப்போதும் பார்க்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். It's the same people who come. மத்தவங்க எங்க? So where are the others? வேற உலகத்துக்கு ஒத்த வேஷம். They are gone to conform with the world. எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை. There is one word that is I am always busy. said. I am busy. நான் ரொம்ப வேலையா இருக்கிறேன். I have a lot of work. ரவாங் சர்ச்சில் ஒரு வாட்டி சொன்னேன் நான். I said this in Rawang. ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் எடுக்கவும் தெரியும். The Lord who gives knows how to take it away. நல்ல வேலைக்காக ஜெபித்திருப்பீங்க, அழுந்திருப்பீங்க, உருண்டிருப்பீங்க, பிறண்டிருப்பீங்க. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்திருப்பார். You would have prayed and cried out to the Lord for a good job and you got the good job. கிடைத்தோன்னா அவரை மறந்து விடுங்க. But when you got it, you forgot Him. நான் இன்னைக்கு எச்சரிக்கிறேன். But I want ஜெபம் to ரொம்ப give you a முக்கியமா warning. இருக்குது. Prayer is very important. ஜெபத்திலே தரித்திருந்தா தான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். Only if you stand in prayer, you will know the will of the எங்கெல்லாம் Father. பிரேயர் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம வர்றப்ப தேவன் நம்ம அந்த எப்படி அந்த கழுகோட சிறகு பலம் அடைதோ நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பலப்படுத்தும். Wherever you stand in prayer, your spirit will be transformed and strengthened. ஏன்னா அந்த பலம் தான் நம்ம பறக்க வைக்க முடியும். Because that is what will make you to fly. ஒரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். And the Lord will continue to give you strength. இது உண்மை. This is the truth. ஏன்னா அநேக நேரத்தில் நம்மலாம் பலவீனம் பட்ட பாத்திரமா Because we are all vessels of who are weak. நம்ம யார்கிட்ட போய் நம்ம காரியத்தை சொல்ல முடியும்? Who can we go and tell our problems? நம் தேவன் கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். Only to the Lord. ஜெபத்திலே தரித்திருங்கள். Wait upon the Lord in prayer.
எப்படி இன்னொரு போட்டிருக்க வசனத்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. அப்படின்னா அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதா? Keep on praying? உங்க மைண்ட் எப்பவுமே ஜெபத்திலே Your தரித்திருக்கும். mind must always நீங்க rest in கார் prayer. ஓட்டும் போது கூட ஜெபிக்கலாம், Even when you are driving the car, சமைக்கும் போது கூட ஜெபிக்கலாம், even when you are cooking, நீங்க போன் பார்க்கும்போது கூட or ஜெபிக்கலாம். even when you are looking at the phone. அப்ப விடாம ஜெபிப்பது தெரியுமா, அதுதான் மறுரூபத்துக்கு உங்களை வழி நடத்தும். And praying unceasingly leads you to transformation. ரெண்டாவது, நம்ம வேத வசனத்தை படிக்க வேண்டும். And you must read the word of God. அதை படித்தாதான் நம்ம எப்படி இருப்போம், இன்னும் பலம் அடைவோம். Only then you become strong. சங்கீதம் 1:2 Psalm chapter 1 verse 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். Amen. He who delights in the word of the Lord and meditates on it day and night, he is blessed. ஆமென். இன்னைக்கு கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் இன்னைக்கு மறுரூபமாக வேணும்னா செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா, இந்த வேதத்தை படிப்பதுதான். If you want to be transformed, you must read the word of God. இந்த வேதத்தை படிக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை மறுரூபம் And பண்ணிக்கிட்டே every day the Lord will transform you. நம்மளோட பேசிக்கிட்டே இருப்பார் He will ஆண்டவர். keep talking to you. இதுல இருந்து வெளியாகு, He said, leave this, இந்த பாதையில போ, go in this path, இந்த விஷயத்தை செய், do that, இந்த விஷயத்துக்கு நோ சொல்லு, tell no to this, இது எஸ்ன்னு சொல்லு. tell yes to that. இந்த வேதத்தில் படிக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் நம் மறுரூபமாக்கிடுவார். And as you read the word, the Lord transforms you. கர்த்தரோட வேதத்தை எப்படி இருக்கணுமா, How must you be with the word of God? எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்க வேண்டும். You must delight in his word. அப்ப நம்மளுடைய தேவன வார்த்தையை நம்ம யாருனாலும் பிரிக்க முடியாது. So nothing can separate us from his word. இன்னைக்கு வேதத்தில் இருந்து பிரியமாக இருக்கிறது விட்டு நம்ம வேற ஏதோ பிரியமாக இருக்கிறோம். We do not love the word of God, but we love other things. முந்தி காலத்துல முந்தி படுக்கிறப்பாது பயத்துக்காக இந்த பைபிள் வச்சு படுப்பாங்க. In those days we will keep the Bible under the pillow for fear. எதுக்குன்னா திடீர்னு பேய் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து படிச்சிடலாம் அப்படி. So that if the devil comes, we have a word to tell. இப்ப இல்ல, முந்தி. In those days. ஆனா இப்ப But now மொபைல், you have the mobile phone. ஆமென். எத்தனை வெளிநாட்டுல போன் வெடிச்சு செத்தவங்களும் உண்டு. There are many where the phone has burst when they are sleeping and they have died. இது உண்மை. This is a truth. சார்ஜர் போட்டுக்கிட்டே போன் வெடித்து இருக்குது. Because the phone is charging while they're sleeping. ஒரு வாட்டி பார்த்தேன், ஒரு பையன் நெஞ்சு கிஞ்செல்லாம் வெடிச்சிருச்சு, ஏன்னா போன் நெஞ்சுக்குள்ள வைத்திருந்தான். Because sometimes they put it on their chest and அப்படியே போனை பார்த்துட்டு அப்படியே சார்ஜர் போட்டு நெஞ்சுக்குள்ள he forgot to take it away. வெடித்து நெஞ்சு ரெண்டா பொளந்தது. And his heart was ஆனா இதை நீங்க வச்சிருப்ப நெஞ்சு பொளக்காது, But நெஞ்சுக்குள்ள if you வசனம் keep போகும். the Bible in your heart, it will not இதுதான் உண்மை. it will not split your chest. நீங்க போனை கட்டி பிடிச்சிட்டு படுக்காதீங்க. Do not hug your phone and sleep. வாலிபர்கள் போனை பிடிக்காதீங்க, வேதத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கடைசி Hold வரைக்கும் the ஆண்டவர் word of செய்வார். God till the end. ஏன்னா இதுதான் ஜீவன் உள்ள வார்த்தையாக Because இருக்குது. this is the living word. இதுதான் நம்ம பரிபூர்ண வார்த்தையா இருக்குது. And this is the perfect word. இந்த வார்த்தை தான் நம்ம மறுரூபத்துக்கு அழைத்து செல்லும். And this is what is going to take us up to heaven. ஆமென். Amen. இறுதியாக தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். You must come into the presence of God. தேவ பிரசன்னம் இருந்தா மட்டும் தான் நம்ம மறுரூபம் ஆக முடியும். Only when you have the presence of God you can be transformed. சங்கீதம் 16 வசனம் 17. Psalms 16 verse 17. இறுதியாக பரவாயில்ல, வசனத்தை விட்டு மறுரூபம் ஆக வேண்டும். You must be transformed. எப்படி ஆக வேண்டும்? What must you do? தேவ பிரசன்னத்தில். In the presence of God. ஆமென். Amen. ஆமென். Amen. இன்னைக்கு எல்லோரும் நம் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். All of us must be in his presence. இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது தான் நாம் மறுரூபம் ஆக முடியும். Only when we are in his presence we can be transformed. ஆமென். Amen. இன்னைக்கு நாம் யோசிப்போம், Let's think about it. நாம் எந்த முகமுடியை அணிந்து கொண்டிருக்கிறோம். What is the mask we are wearing? இன்னைக்கு நாம் தேவனோடு சேர வேண்டும்னா நாம் எடுக்க வேண்டும், மறுரூபம் ஆக வேண்டும்னா நாம் ஜெபிக்க வேண்டும். If you want to be transformed, you must pray.
வேத வசனத்தை படிக்க You வேண்டும். must read the word of God. அதுதான் மறுரூபம். That is transformation. அந்த கழுகு அந்த மலையில நின்று மறுரூபம் ஆகுனது. Just as the eagle went to the mountain and was transformed. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் மறுரூபம் ஆக In வேண்டும். the same way, we too must be transformed. தேவ பிரசன்னத்தில், In the presence of the தேவ Lord. மகிமையில் In the glory of the Lord. நாம் மறுரூபம் ஆக வேண்டும். We need to be transformed. ஏன்னா ஒரு நாள் அவர் வரப்போகிறார். Because the Lord is coming அவர் soon. சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must know His will. இன்னைக்கு நாம் மறுரூபம் ஆக வேண்டும். We must be transformed. கொஞ்சம் அப்படியே நாம் சிந்தித்து பார்ப்போம். Let's think about this. நாம் எந்த இடத்துல இன்னைக்கு மறுரூபம் ஆகாம இருக்கிறோம்? In which areas in our life we need to transform? ஒருவேளை நான் இன்னும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறானா? Am I still not accepted the Lord? வேறு அளவுக்கு கிறிஸ்தவனா Am I இருக்கிறானா? a named Christian? ஒருவேளை இன்னும் நான் இந்த இயேசுவை இன்னும் அதிகமாக காணவில்லையா? Or I need to see more of Jesus? இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். Let us think about it. அப்படியே நம் கண்களை மூடி நேத்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and look to the Lord. அப்படியே நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, என்னை மறுரூபம் மாற்றுமான்னு சொல்லலாமா? நாம் இன்னைக்கு மறுரூபம் ஆக வேண்டும். அநேக நேரத்தில் நாம் பேரளவு கிறிஸ்துவர் இல்லாதபடி தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள கிறிஸ்துவர்களா மாற வேண்டும். இன்னைக்கு நாம் மறுரூபம் அடையும் போது தேவன் நம்மளோடு செயல்படுவார். அப்படியே நாம் சற்று நேரம் தேவனை நோக்கி பார்ப்போம். எந்த முகமுடியை நான் கழட்டணும்னு நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நான் ஒத்த பேசும் தரிக்கிறேன்னா, இந்த உலகத்துக்கு நான் தேவ சித்தத்தை இன்னும் செய்யாம இருக்கிறேன்னா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நாம் மறுரூபமாக வேண்டும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சொல்லலாம், உள்ள நிறைவோட இயேசுவே உமக்கு ஆராதனை, மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, அன்பு இயேசுவே உமக்கு ஆராதனை, 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 ஜீவன் தந்த
கத்தாவே இந்த கழுகை போல ஆண்டவரே மறுரூபம் ஆக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கத்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்க மறுரூபம் ஆக வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த கழுகை போல பலத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆம் கத்தாவே, நாங்க ஆண்டவர் எலும்பி ஆண்டவரே பறக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கத்தாவே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மறுரூபம் ஆகட்டும் ஆண்டவரே. ஆம் கத்தாவே, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் எங்களை பிரித்து எடுங்க ஆண்டவரே. ஆம் கத்தாவே, இந்த உலகத்தில் ஆண் கத்தாவே நாங்க ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவரே. ஆம் கத்தாவே, உங்க மகிமை அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கத்தாவே, இன்னும் ஆண்டவரே உமக்காக ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை புரிந்து ஆண்டவரே ஆம் கத்தாவே எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக நேரத்தில் ஜெபிக்க ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு வழி நடத்தி பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம் யாரும் எழுந்து நிற்போம். வேலை கூட கண்டு எப்படி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமாக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். நம்மளை கரம் பிடித்து வழிநடத்துகிறதா தேவனாய் காணப்படுகின்றார். மறுரூபத்தின் தேவனாக இருக்கின்றாரே. கர்த்தாவைப்பா, அந்த வேலைக்காக நன்றி, நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்டுவதற்காக பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலை கூடப்பா அடுவே நாங்கள் செலுத்த போகிறோம். எங்களை காணிக்கையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தசம பாகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுவே அனைத்துமே நீங்கள் ஆசீர்வதிக்க இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா இருக்கும்படிக்காக வேண்டும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை மறுபமாக்குங்க கர்த்தாவைப்பா. இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கான எங்களை நீங்கள் தகப்பனைப்பா மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். சொத்துத்தோடு கூட தகப்பனைப்பா சந்தோஷமாய் விதைக்க தகப்பனைப்பா உதவி செய்ய கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. எல்லா சபமான காரியமும் நீங்கள் அப்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இந்த கர்த்தர் மக்கானிக்கு பாலே போடும். கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நின்றால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து, என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பீடு. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதினால் ஒன்றுக்கும் கலங்குவதில்லை என்று சொல்லுவோமாக. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியா, யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரங்களை உற்சாகப்படுத்த ஆமா.
ஏஷடாய தெய்வமே, எரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்கு எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவேன். கையை சொன்ன பலமாக எல் ஷடாய் என் தெய்வமே, எரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அங்கே சேவா கர்த்தர் ஒருவரே தெய்வமாய் காணப்படுகிறாரே. அவருடைய மறுரூபத்தின் தேவனாக இருக்கிறாரே. யெகோவா என் ராஜனே. என் மேலான கிறிஸ்து, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பி சொல்லுமா ஏஷடாய், ஏஷடாய் என் தெய்வமே, எரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஏஷடாய் என் தெய்வமே, தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்லுமாக மீண்டுமாக ஏஷடாய் என் தேவனே, ஏஷடாய் என் தெய்வமே, எரோய் என் தகப்பனே, என் ராஜனே. ஏஷடாய் என் தெய்வமே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கே கர்த்தாவே எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே. நாங்கள் இந்த காலவேளைக்கு ஏறெடுக்கிறோம். நீ ஒருவரே பார்த்திரு ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ளவராக சர்வ அதிகாரமுள்ளவராக இருக்கிற கர்த்தாவே. எங்க வாழ்க்கையை தகப்பனேப்பா அன்பின் கர்த்தா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தா உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தகப்பனேப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மறுரூபமாக்கி கொள்வதற்கு உதவி செய்ய கர்த்தாவேப்பா. அப்பா உம்முடைய வல்லமையினால் கர்த்தாவேப்பா நீங்கள் மறுரூபமாக்கும்படிக்காக கர்த்தாவே இந்த வேலை தகப்பனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. உமக்கு சொந்தமாய் தகப்பனேப்பா, உமக்கு தகப்பனை வேலை செய்ய ஆண்டவரேப்பா, உமக்காய் வாழ தகப்பனேப்பா. இருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனேப்பா. இந்த உலகத்தோடு கூட தகப்பனேப்பா நாங்கள் வேஷம் போடாதபடிக்கு கர்த்தாவேப்பா. இந்த உலகத்தை தகப்பனேப்பா போகுத போக்க நாங்களும் வாழாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரித்தெடுக்கப்பட தகப்பனேப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கும்படிக்காக வந்திருக்கிறீங்க. எங்களை தகப்பனேப்பா பிரித்து எடுக்கும்படிக்காக நாங்கள் பிரிந்து வருவதற்காக தகப்பனேப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரேப்பா உம்மை நேசித்து தகப்பனேப்பா வார்த்தையை தகப்பனேப்பா நாங்கள் பின்பற்ற இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படிக்காக விடும் தகப்பனேப்பா. நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கூட நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்களை கிடையாது கர்த்தாவே. இப்ப நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அதுக்காக நன்றி. எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு தகப்பனாக இருப்பதற்காக நன்றி. எங்களை கரம் நீட்டி தூக்கி எடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு தாயாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரேப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சேவை அப்பா ஒப்பு கொடுக்குற மாண்டவரை வழி நடத்துங்க அப்பா. உதவி செய்யுங்க கர்த்தாவே. எல்லா பலவீனங்களும் அப்பா நீங்க போகும்படிக்காக ஜெபிக்கிற மாண்டவர் நாமத்துல வேண்டும் கர்த்தாவேப்பா. நாமத்தில் எல்லா பலவீனங்களும் நீங்க போகட்டும் மாண்டவரேப்பா. உங்க நாமத்துல புதிய பலன் கிடைக்கட்டும் மாண்டவரேப்பா. எங்க வாழ்க்கை மறுபமாகட்டும் மாண்டவரே. ஒப்பு கொடுக்குற மாண்டவரேப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏற்றுக்கிறோம் மாண்டவரே. எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அவரும் கரங்களை பிடித்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மாறுவாதே. அவர் நக்கலங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப வாழ போலாகிறது. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அணியோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதாக. ஆமேன். ஆமேன்.